ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் தகவல் டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னாங்க, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது. 2030க்குள்ளே குடிசையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை நோக்கி சட்டப்பேரவையில் ஒரு புதிய திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. 2024-25 மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதோட மதிப்பு வந்து 3.5 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் 3100 கோடி செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. வீடுகள் அனைத்து 360 சதுர அடியில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சனோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 360 சதுர அடி ஆர்சிசி கூரையுடன் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 300 ஸ்கொயர் ஃபீட்டு மட்டும்தான் ஆர்சிசி, மீதி பார்த்திங்கன்னா தீப்பிடிக்காத கூரையை அமைச்சு தரதாக சொல்லியிருக்கிறாங்க. வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக் பிரிக், ஏஏசி பிளாக் உள்ளிட்டோட கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கான தொகை மொத்தமாக 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆதார் கார்டு, தொலைபேசி எண், தேர்தல் அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்ட ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய பெர்மனன்ட் அட்ரஸையும் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய பேர். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2024-25க்கான லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு 40,000 பேருக்கு வந்து வீடு தருவதாக வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ மீதமுள்ள 60,000 பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட் 15க்குள்ளே வந்து லிஸ்ட்டை வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பேர் அதில் வந்திருக்கானு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து முக்கியமாக இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு வந்து பேமெண்ட், அதாவது பணத்தை வந்து எப்படி வந்து கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து 8 தவணை முறையாக கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. முதல் தவணையை பார்த்தீங்கன்னா 35,338 ரூபா வந்து தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு பேஸ்மெண்ட் ஒர்க்குக்கு வந்து 9,570 ரூபா கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. அடுத்து செகண்ட் எஃப்டிஓ பார்த்தீங்கன்னா வந்து 1,43,714 ரூபா கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. அடுத்தது 30 மெயின் டேஸ், அதாவது 30 நாள் கழிச்சு ரூஃப் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 9,570 ரூபா வந்து கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து தேர்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1,30,948 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீஷன் டேஸ், அதாவது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 9,570 ரூபா கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து IHHL SPM, அதாவது ஸ்வச் பாரத் மூலிமா நம்ம இலவச கழிப்பிட கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா கொடுப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து 8வது ஸ்டேஜில் வந்து 3,190 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து 8 தவணை முறையாக வந்து 3,53,900 ரூபா வந்து கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.